அம்மா வானதி, அருள் எங்கம்மா? அவரு காலையிலே மில்லுக்கு போயிட்டாரு பாட்டி. ஓ, பரவாயில்ல பரவாயில்ல. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். வாங்க. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம். ரிஜிஸ்டர் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்த உடனே ரிஜிஸ்டர் பண்ற வேலையை ஆரம்பிச்சு இந்த பத்திரத்துல எல்லாரும் கையெழுத்து போட்டு இந்த 15 ஏக்கர் நிலத்தை எங்க குடும்பத்து சார்பா கோயிலுக்கே நாங்க தானமா தரோம். உங்க குடும்பத்துக்கும் அடுத்தடுத்து உருவாக போற உங்க பரம்பரை சந்ததிக்கும் அந்த ஆண்டவன் உங்களுக்கு சகல செல்வங்களையும் அள்ளி கொடுக்க போறான். ஐயா, நம்ம பூசாரி சொல்ற மாதிரி இந்த குறி சொல்ற கோடாங்கியே வந்து அருள் வாக்கு சொல்ற மாதிரியே சொல்லிட்டாரு. என்ன இருந்தாலும் உங்க மனசு வேற யாருக்குமே வராது. இவனுங்களை பெரிய மனுஷங்கன்னு வீட்டுக்குள்ள விட்டதே பெரிய தப்பு. ஓசில 15 ஏக்கர் நிலத்தை கொடுத்தா மகாராசா தர்ம பிரபு உங்களுக்கெல்லாம் பெரிய மனுஷன்னு சொல்லதானே செய்வாங்க. கரெக்டா சொன்னீங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வாங்க சார், உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். கோயிலுக்காக எங்க 15 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுக்கலான்னு இருக்கோம். நீங்க தான் அதை நல்ல முறையில ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். அதனால என்ன, தெய்வ காரியத்துக்கு பண்ண போறத சிறப்பா பண்ணிரலாம். கண்டிப்பா நான் நல்லபடியா முடிச்சு தரேன். முதல்ல அந்த பத்திரத்தை கொண்டு வாங்க. குணசேகரா, போய் உன்னுடைய கையாலேயே அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்து வா. சரிங்க. போ. எங்க குடும்பத்தால் இருக்கும், இதுல பகிர்வு தான் சம்பளம். குடுப்பா. அண்ணா, உன் கையால நீயே கொடுப்பா. இந்தாங்க. படிங்க. டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு. நீங்க 4 பேர் சைன் பண்ணிட்டீங்கன்னா லீகலா மாத்தி கொடுத்துறேன். கடவுளே, என்ன கேட்காம எப்படி நீங்க முடிவு பண்ணி 15 ஏக்கர் நிலத்தை கோயிலுக்கு எழுதி வைக்கலாம்? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உள்ள போயிடு. தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்த அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு போவ. சொல்லிட்டேன், உள்ள போ. உங்களுக்கு எப்ப நான் பொண்டாட்டி ஆனேனோ அப்பவே நான் பெருசா அசிங்கப்பட்டுட்டேன். அதை விடவா இப்ப பெருசா அசிங்கப்பட போறேன்? இந்த வீட்ல உங்க யாரையும் தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. பிளான் பண்ண மாட்டேன், சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கரெக்டான டைமுக்கு வந்திருக்காங்க. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இப்படி சண்டை போட்டு அடிச்சுக்கிறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊர் பெரிய மனுஷங்கிட்டயும் பூசாரிக்கிட்டயும் உன்னை கேக்குறேன், யார் கூப்பிட்டாலும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம அப்படியே கிளம்பி வந்துருவீங்களா? இத ஒரு பொழப்பாவே வச்சிட்டு இருக்கீங்களா? கல்யாணி, முதல்ல மரியாதையை கத்துக்கணும். யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசு. இந்த ஊரே மதிக்கிற பெரிய மனுஷனையும் இந்த ஊரே கையெடுத்து கும்பிடுற பூசாரி அவமதிக்கிறது இந்த ஊரையே அவமதிக்கிற மாதிரி. ஆமா, நான் இந்த ஊரை தான் அவமதிக்கிறேன். செய்யாத ஒரு தப்புக்கு திருடின்னு ஒரு பட்டத்தை கட்டி இந்த ஊரே என்ன கால்ல விழ வச்சாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நான் இந்த ஊரை பத்தி மதிக்கணும்? சித்தி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாரு கரிகாலா, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது தேவையில்லாம உள்ளுக்குள்ள மூக்க நுழைக்காத. இப்ப நான் பேசுறது எனக்காக மட்டும் கிடையாது, அருளுக்காகவும் உனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தான். இப்ப உனக்கு புரியாது, பின்னாலதான் நான் பேசுறது கரெக்ட்னு உனக்கு தெரியும். கல்யாணி, இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் போதெல்லாம் சண்டை போடுறதா தான் நீ உன் வேலையாவே வச்சிருக்க. தயவு செஞ்சு அமைதியா இங்க இருந்து போயிடு சொல்லிட்டேன். இல்லங்க, இன்னைக்கு 2ல 1 எனக்கு தெரிஞ்சு ஆகணும். இந்த வீட்ல எல்லாரையும் மதிச்சு நீங்க கேட்டீங்கல்ல, என்ன ஒரு வார்த்தை கேட்டீங்களா? நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப இந்த வீட்ல நான் யாருன்னு கேக்குறேன். ஏய்,
நீ யாருன்னு உனக்கு தெரியாதா? நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக. ஆனா என்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அப்போ இருந்து இப்ப வரைக்கும் உன்னால யாரும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே வாழ்ந்ததில்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா இவங்க என்ன பத்தி எவ்வளவு குதர்க்கமா பேசுறாங்கன்னு. இதுவே அவங்க மூத்த மருமக மணிமேகலைய பேச சொல்லுங்க, ஒரு வார்த்தை தப்பா பேச மாட்டாங்க. இவங்களுக்கு நான் இளக்காரம். இங்க பாருங்க அண்ணி, கோவிலுக்காக இந்த நல்ல விஷயத்த செஞ்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் இல்லாம உங்க குடும்பம் தழைச்சு ஓங்கும். அப்போ நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. வரோங்க ஐயா. நாங்க வரோம். சரிம்மா. வாம்மா. போயிட்டு வாங்க. போலாம். சரிங்க சுந்தரம் சார். ஆ, அப்போ நானும் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க ரொம்ப நன்றி சார். வாங்க. அம்மாடி, மொத்த குடும்பமும் சங்கடமான சூழ்நிலையில இருந்தப்போ உன்னுடைய புத்திசாலித்தனத்தால யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாத அளவுக்கு நீ நல்ல தீர்ப்பா சொல்லிட்டம்மா. நீ இந்த குடும்பத்துக்கு ஒரு பொக்கிஷம். ஐயோ மாமா, அப்பா முதல்ல என் பொண்டாட்டிக்கு சுத்தி போடணும். ஆ? ஊருக்கானலாம் அவ மேலதான் இருக்கு. மிஸ்டர் கரிகாலன், நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா இல்ல பாராட்டுறீங்களா? ஆட, நான் என்ன சொன்னாலும் அதை இப்படி டவுட்டாவே பார்த்தா எப்படி? இது என் மனசுல இருந்து ஆத்மார்த்தமா சொன்னது. சரி சரி, நான் நம்பிட்டேன். நந்தினி, இங்க வாமா. மெதுவா மெதுவா ஆமா. வா. என் ராசாத்திமா.